ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரவீன், விஸ்டா அகாடமி ஈரோட்ல இருந்து. ஆல்ரெடி நம்ம பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸஸ்ல நம்ம பார்ட் 1 மட்டும் அப்படியே எடுத்துட்டு சில பல காரணங்கள், ஆக்சுவலி என்னோட பர்சனல் ரீசன்ஸ் தான். நான் மாலை போட்டிருந்தேன். ஸோ அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நான் மற்ற முக்கியமான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்ததுனால இந்த பேங்கிங் அவேர்னஸ் வீடியோஸ் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பாலஜி வாங்கிக்கிறேன். அண்ட் இந்த இப்போ பேங்கிங் அவேர்னஸோட பார்ட் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி எல்லாம் பார்த்துருந்தோம். ஆர்பிஐயோட கவர்னர்ஸ் யார் யாரு அண்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 or 12 பாயிண்ட்ஸ் கிட்ட அதில் முக்கியமாக பார்த்துருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க்ஸ் பார்க்க போறோம். அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க்ஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி எடுத்த ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட விஸ்டா அகாடமி யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும். பேங்கிங் அவேர்னஸ்னு அதுல பார்ட் 1 மட்டும் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 2. ஓகேங்களா? ஸோ வாங்க, இன்னைக்கு பேங்கிங் அவேர்னஸ்ல பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா. இந்த டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐல முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா தான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். அதாவது இது வந்து ஒரு முன்னோட்டம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடியான ஒரு முன்னோட்டம்னே வச்சுக்கோங்க. அந்த முன்னோட்டம்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். பேசிக்காவே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா டைரக்டா எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா பேங்க் தான். ஓகேங்களா? பட் இன்னைக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு. விவரம் தெரிஞ்சிருச்சு மீன்ஸ் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்னா பேங்க் மட்டும் கிடையாது. இந்த சிட் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், மேபி அந்த பான் புரோக்கர்ஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய இருக்கு. அதாவது ஒரு கவர்மெண்டின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாததும் இருக்கு இல்லையா? ஓகேங்களா? ஒரு ரொம்ப வருஷமா இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சில பல பிரைவேட் சிட் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு. நான் ரொம்ப அந்த நேம்லாம் சொல்ல விரும்பல, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி பார்த்துக்க முடியும். ஸோ அதனால இந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன், ஓகேங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன். இந்த பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கீழே என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க், நான் ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க் அண்ட் பேமெண்ட் பேங்க். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் பத்தி பார்க்கணும் அப்படின்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க். என்ன சார் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்னா என்ன, நான் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்னா என்ன, அண்ட் பேமெண்ட் பேங்க்னா என்ன? ஏன்னா ஆக்சுவலி நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் இதை பத்தி தான். பட் இதுக்கும் நீங்க குழப்பிக்க கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் இதை ஒரு முன்னோட்டமா காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கீழே வரக்கூடிய இந்த 3 பார்ட் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி தான் நம்ம ஃபுல் ஃபிளஜ்டா பார்க்க போறோம். ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்னா ஒன்றும் கிடையாது. நம்ம ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ரூல்ஸ்க்கு கீழே வருது இல்லைங்களா? யாரெல்லாம் ஆர்பிஐ ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களோ, போத் கவர்மெண்டா இருக்கட்டும் பிரைவேட்டா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் கீழே தான் வருவாங்க. ஸோ இதோட டிஃபரன்சியேஷன் நான் காட்டுறேன். அண்ட் இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஆர்பிஐயோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணவும் மாட்டாங்க, ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இந்த மாதிரியான பேங்க்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி, வெரி ஃபியூ பேங்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கும் தனியா வந்து ஆர்பிஐ வந்து எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், அண்ட் அதை அவங்க ஃபாலோ பண்ணவும் தேவையில்லை. மூணாவதா பார்க்க வேண்டியது பேமெண்ட் பேங்க். ஸோ இந்த பேமெண்ட் பேங்க்னா இன்னைக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்னு வந்திருக்கும், அண்டு பேடிஎம்ல வந்திருக்கும், நிறைய என்ன சொல்றது, இந்த மாதிரியான பேமெண்ட் பேங்க். பட் நீங்க வாட்ஸ்அப்லயே கூட பேமெண்ட் பண்ணலாம். ஸோ டிஜிட்டலா ஒரு பணத்தை வந்து நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கோ இல்லை இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து நம்ம கிட்டயோ வாங்குறதுக்கு உபயோகப்படுறது தான் இந்த பேமெண்ட் பேங்க். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க். இது எதுக்கு சார், இவங்க என்ன சார் பண்ணுவாங்க? இவங்க தான் வந்து அண்டர் ஆர்பிஐ கண்ட்ரோல் கீழே ஃபுல்லா நம்ம பார்த்துருப்போம். அதுதான் நான் சொல்றேன், பார்ட் 1 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா அப்படியே புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் கீழே வரவங்களுக்கு என்னென்னலாம் இவங்க வந்து பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்து அண்டர் ஆர்பிஐ கீழே லோன்ஸு, டெபாசிட்ஸு, அண்ட் இது போக வந்து ஒரு என்ன சொல்ற எம்ப்ளாயியோட சேலரி பேக்கேஜ்,
ஓகேவா? இது எல்லாமே வரைமுறைப்படுத்தி கொடுப்பது யாருன்னா இவங்களுக்கு வந்து ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்குக்கு ஆர்பிஐ தான். ஓகேங்களா? அண்ட் இவங்க வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல் கீழே வர மாட்டாங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முன்னோட்டம். ஓகேவா? ஸோ பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அண்ட் இதுக்கு அடுத்து பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்ன மூணு வகையா இருக்கு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன். ஜஸ்ட் ரெண்டே வகை தான். ஒரு வகை என்னன்னு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். என்ன சார் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன சார்? எல்லாரும் வந்து நபார்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நபார்டுன்னு சொல்லி ஒரு வாட்டி நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த நபார்டு அப்படின்றவங்க என்ன அப்படின்னா ஆர்ஆர்பின்னு ஒன்று இருக்கு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கு இவங்களுக்கு மேல ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அதாவது வாட் ஆர் த டெவலப்மெண்ட் பர்பஸஸ், இவங்களுக்கு என்னென்னலாம் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லா ஆர்ஆர்பிஸ்க்கும் தான், நாட் ஓன்லி தமிழ்நாடு கிராம வங்கி, அனைத்து வகையான ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுக்குமே அவங்களோட டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே முறைப்படுத்தி கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நபார்டு. இது வந்து மேபி 1 மார்க்ல கூட கேட்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது இந்த ஆர்ஆர்பி இது வந்து பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க். இந்த பேங்கோட செயல் திட்டங்கள்லாம் எப்படி அமையணும் அப்படின்னு வரைமுறைப்படுத்தி கொடுப்பது யாரு? அதோட ஹெட் யாரு? இந்த நபார்டு. ஸோ இந்த நபார்டுன்றவங்க யாரு? பேங்க் கிடையாது. இவங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு சொல்ற மாதிரினா வரவு செலவோ டெபாசிட்டோ அதெல்லாம் நம்ம நபார்டு மூலியமா பண்ண முடியாது. நபார்டு மூலியமா பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேங்க், அதாவது ஒரு ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனா ஒரு பேங்க்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும்தான் இந்த நபார்டு. ஸோ இவங்க எது கீழே வராங்க? நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் அப்படியே அந்த பக்கம் வாங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்க எல்லாமே பேங்கிங் கீழே வரமாட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலே நம்ம வந்து டைரக்டா என்ன நினைச்சிடக்கூடாது, பேங்க் மட்டும் தான் நினைச்சிடக்கூடாதுன்னு. ஸோ நாம வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனினா என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா சிட் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அண்டு பேன் புரோக்கர்ஸ், உங்க நகையை அடமானம் வைக்கிறீங்க, பணம் வாங்குறீங்க, இவங்கெல்லாம் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி கீழே வந்துருவாங்க. அண்ட் மற்ற ப்ரைவேட் லோன் செக்ஷன்ஸ் லோன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, வெஹிக்கல் லோனு, அப்புறம் சில பல லோன்லாம் தராங்க இல்லையா, அவங்கெல்லாம் அண்டர் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி கீழே வருவாங்க. இதுதான் நம்ம நாட்டோட ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனோட பாகங்கள். ஒன்று பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன், இன்னொன்று நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன். அந்த பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ல ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க், நான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் அண்ட் பேமெண்ட் பேங்க். ஓகேங்களா? இது 3 வகையா இருக்கு. இந்த 3 வகையில இவங்க தான் ரொம்ப முக்கியம், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க். ஏன்னா இவங்க தான் ஆர்பிஐ கண்ட்ரோல் கீழே வராங்க. இவங்க ஆர்பிஐ கண்ட்ரோல் கீழே வரமாட்டாங்க. யாரு? நான் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க். இது வந்து ரொம்ப வெரி ஃபியூ பேங்க்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப கம்மியான பேங்க். சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஸ்டேட்டுக்குன்னே எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமாவே ஒரு 3 பேங்கோ 4 பேங்கோ. ஓகேங்களா? இது வந்து அவங்க கண்ட்ரோல் கீழே மட்டும்தான் இருக்கும், ஆர்பிஐ கீழெல்லாம் அது வராது. அண்ட் பேமெண்ட் பேங்க் நம்ம சொன்ன டிஜிட்டலைஸ்டா நம்ம பணம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றது. அண்ட் நான் பேங்கிங் சொல்லிட்டேன், ஒன்று டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், இன்னொன்று நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இது மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க்ஸில் அந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுக்கு அடுத்து உள்ளே போக முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க்ஸில் மெயினாக இந்த பேங்க்ல என்னென்னலாம் பார்ட்டா பிரியும். ஓகேங்களா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு பேங்க், இன்னொன்று நான் ஷெட்யூல்டு பேங்க், அண்ட் அனதர் ஒன் பேமெண்ட் பேங்க். திரும்ப சொல்றேன், ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2 வகை, ஒன்று பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன், இன்னொன்று நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்.
நம்ம இப்போ அதில் பார்க்க வேண்டிய முக்கியமானது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க், அதாவது பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்னே வச்சுக்கோங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த 3 விஷயம்: ஷெட்யூல்டு, நான் ஷெட்யூல்டு பேங்க், பேமெண்ட் பேங்க். ஸோ இந்த ஷெட்யூல்டு பேங்க்ல என்ன வகையா பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கமர்ஷியல் பேங்க்ஸ், இன்னொன்று ஷெட்யூல்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் இந்த ஷெட்யூல்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே காமனா படம் பார்ப்போம், மூவிஸ் பார்ப்போம். நம்ம சொல்லுவோம் ஒரு திரைப்படம் வந்து கமர்ஷியலா, ஐ மீன் மசாலாவா இருக்கு, ஒரு டான்ஸ் இருக்கு, ஒரு ஃபைட் இருக்கு, ஒரு காமெடி இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நல்ல லாபம் தரணும் அந்த படம். அதாவது ஒன்று ஃபைட்ல விட்டா கூட காமெடியில் பிடிச்சிடலாம், இல்லை காமெடியில் விட்டா கூட பாட்டில் பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மசாலா கலவையான ஒரு திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னா எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த படத்தை மூலியமா நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றத கமர்ஷியல் மூவின்னு சொல்லுவோம் நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. ஸோ அதே இது சில படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காவியம் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மக்களுக்கு வந்து இதோட ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இது ரீச் ஆகுதோ ஆகலையோ அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. பட் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் கமர்ஷியல் பேங்க் அப்படின்றது ஒன்லி ஃபார் மேக்கிங் ப்ராஃபிட். அதே இது ஷெட்யூல்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இஸ் ஃபார் ஒன்லி கிவிங் சர்வீஸ் ஃபார் யாருக்கு? பப்ளிக்கு. ஹேண்ட் ரைட்டிங் புரியும்னு நினைக்கிறேன். ஹேண்ட் ரைட்டிங் புரியுதோ இல்லையோ, நான் பேசுறது புரியுதுல்ல? ஸோ கிவிங் சர்வீஸ் ஃபார் பப்ளிக், இது ரெண்டையுமே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கமர்ஷியல் பேங்க் கீழே என்ன யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் பேங்க் இருக்காங்க, அண்டு ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்காங்க, ஆர்ஆர்பிஸ் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, அண்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ கவர்மெண்ட் பேங்க்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அண்ட் அதர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் வந்து அண்ட் ஆர்ஆர்பிஸ். அண்ட் பிரைவேட் பேங்க் ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், ஆக்சிஸ் பேங்க், கேவிபி, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இவங்கெல்லாம் அது கீழே வந்துடுவாங்க. ஆர்ஆர்பிஸ், ரீஜனல் ரூரல் பேங்க். நம்ம ஊரில் முன்னாடி 2 இருந்தது, பல்லவன் கிராம வங்கி, பாண்டியன் கிராம வங்கின்னு. இப்போ ஒரே தான் மாற்றி தமிழ்நாடு கிராம வங்கின்னு மாற்றிட்டாங்க. அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இது கொஞ்சம் பார்ப்போம், நம்ம டீப்பாக பார்ப்போம். அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா உஜ்ஜீவன், ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு தான், அண்டு உட்சவ், ஜனா, இந்த மாதிரி நிறையா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் அண்டர் எது கீழே வராங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் கீழே வருவாங்க, டு மேக் ஒன்லி ஃபார் ப்ராஃபிட். அண்ட் ஷெட்யூல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் என்ன சார் சர்வீஸ்? அப்போ இவங்க என்ன சார், இவங்க வந்து நஷ்டத்துக்கே இது பண்ணுவாங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, there is no profit and no loss. இது ஸோ ஷெட்யூல் பேங்க்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது நான் ஷெட்யூல் பேங்க்ல 2 விஷயம் தான், லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் அண்ட் சம் அர்பன் கார்பரேஷன் பேங்க். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல பார்த்தோம் இல்லையா, பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் கீழே என்னென்ன வருதுன்ட்டு. அதில் இவங்களை வந்து தே ஆர் நாட் ஃபாலோயிங் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ்ல இவங்க எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அண்டு இவங்களை பற்றி நம்ம இன்னும் வர கிளாஸில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்தது பேமெண்ட் பேங்க்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, பேமெண்ட் பேங்க்ஸ்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குது, சாரி ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இருக்குது, வாட்ஸ்அப்பில், கூகுள் பேல, இது எல்லாமே அண்டர் இந்த பேமெண்ட் பேங்க் கீழே தான் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்காக இந்த பேமெண்ட் பேங்க்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிஜிட்டலாக நம்ம வந்து மணி வந்து வாங்குறது அண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த பேமெண்ட் பேங்க் வந்து செயல்படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியாவை பற்றின 3 வகையான ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம கொடுத்தாச்சு. அண்ட் இது மூலியமா ஒரு மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, போத் இன்டர்வியூலாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ரிட்டன் எக்ஸாமாக இருக்கட்டும், என்ன மெயினாக கேட்பாங்க அப்படின்னா, வாட் இஸ் த மினிமம் பெய்டட் கேபிட்டல் ஃபார் ஷெட்யூல்டு பேங்க், ஆர் வாட் இஸ் த மினிமம் கேபிட்டல் பெய்டட் கேபிட்டல் ஃபார் கமர்ஷியல் பேங்க்ஸ், அண்ட் வாட் இஸ் த மினிமம் பெய்டட் கேபிட்டல் ஃபார் ஷெட்யூல்டு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். என்ன பெய்டட் கேபிட்டல்னா என்ன, அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம பெய்டட் கேபிட்டல்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்றக்கப்போ அதுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது.
அதைத்தான் கேட்குறாங்க. வாட் இஸ் த பெய்டட் கேபிட்டல் ஃபார் ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், இதுக்கு எவ்வளோ தேவைப்படும், இதுக்கு எவ்வளோ தேவைப்படும், அதாவது ஷெட்யூல்டு பேங்க்குக்கு, கமர்ஷியல் பேங்க்குக்கு, ஷெட்யூல்டு கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு எவ்வளோ தேவைப்படும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெய்டட் கேபிட்டல் அப்படின்னா என்ன. ஸோ இந்த பெய்டட் கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுல இன்னொரு வகை இருக்கு, அத்தாரைஸ்டு கேபிட்டல். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு அரிசி மூட்டை. ஸோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 kgன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. கேஜின்றது தான் அத்தாரைஸ்டு கேபிட்டல்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதுல அட்லீஸ்ட் மினிமம் 25 kg இதுதான் வந்து பெய்டட் கேபிட்டல்னு வச்சுக்கோங்க. புரியுதா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மினிமம் பெய்டட் கேபிட்டல் தான் கேட்டிருக்காங்க. மினிமம் 25 kg. அண்ட் அத்தாரைஸ்டு கேபிட்டல்னா 50 கிலோ தாங்கும், பிடிக்கும். இந்த மூட்டையில 50 கிலோ பிடிக்கும். அதுதான் வந்து அத்தாரைஸ்டு கேபிட்டல் அண்ட் பெய்டட் கேபிட்டலுக்கான டிஃபரன்ஸ். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம இந்த பெய்டட் கேபிட்டலுக்குள்ள வந்துடலாம். சரி சார், இப்போ நீங்க கேட்ட மாதிரி வாட் இஸ் த மினிமம் பெய்டட் கேபிட்டல் ஃபார் ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 5 lakhs. ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது வாட் இஸ் த மினிமம் பெய்டட் கேபிட்டல் ஃபார் கமர்ஷியல் பேங்க்ஸ் 500 crores. அண்ட் ஷெட்யூல்டு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு மினிமம் கேபிட்டல் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா 5 lakhs. இதை எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்றது? அப்போ ஒரு 5 லட்சம் கையில இருந்தாலே ஒரு பேங்க் ஆரம்பிச்சிடலாமா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தது இந்த 500 crores நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு கமர்ஷியல் பேங்க்னா ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிற மாதிரின்னு. ஆப்வியஸ்லி ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணும்னா நம்ம கை நிறைய கொட்டணும். எக்ஸாம்பிளுக்கு சங்கர் படம் மாதிரி. அதை வந்து இங்க எப்படி சார் பேங்க்குக்கு வந்து எப்படி ரிலேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்க, மெயினா பேங்க் லோன்ஸ் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் சொன்ன டைமுக்கு ரிட்டர்ன்லாம் வராது. ஓகேங்களா. அது ஜுவல் லோனாக இருக்கட்டும், என்ன வகையான லோனாக இருக்கட்டும். அண்ட் தே ஆர் ஆல்சோ கெட்டிங் டெபாசிட்ஸ். ஸோ இந்த டெபாசிட் பண்ணுறவங்க எப்போ வேணால் திரும்ப எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா. ஏன்னா அதுக்குமே ஒரு கால வரமுறையெல்லாம் கொடுத்து தானே கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் போட்டிங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு இதாகும், இவ்வளோ திரும்ப கிடைக்கும், இதெல்லாம் சொல்லி தானே நம்ம எல்லாம் வாங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு சேஃப் கார்னருக்கு எப்பயுமே வந்து 500 crores அப்படின்றது தான் ஒரு மினிமம் கேபிட்டலைஸ்டாக வச்சுக்குவாங்க. அண்ட் இதுக்கு அடுத்தது கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். நம்ம முன்னாடியே சொன்னது, இவங்க ஜஸ்ட் ஒன்லி ஃபார் தேர் டூயிங் சர்வீஸ். ஸோ இவங்களோட மினிமம் கேபிட்டல் வந்து 5 lakhs இருந்தாலே போதும். வாட் இஸ் கவர்மெண்ட் பேங்க்? இப்போ பேங்கிங் செக்டரில் நம்ம 4 வகையாக பிரிச்சிட்டோம். கவர்மெண்ட் பேங்க், பிரைவேட் பேங்க், ஆர்ஆர்பி, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். வாட் இஸ் கவர்மெண்ட் பேங்க்? ஸோ இந்த கவர்மெண்ட் பேங்க் எதனால வந்து இவங்க மட்டும் கவர்மெண்ட் கீழே இருக்காங்க அப்படின்னா, மெயின் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாமே 51% ஆஃப் த ஷேர் வந்து யார்கிட்ட இருக்கும்? கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ஸோ இந்த 51%ல கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட, அதாவது 1% கம்மியாக இருந்தால் கூட, தே ஆர் நாட் அ கவர்மெண்ட் பேங்க், தே ஆர் அ பிரைவேட் பேங்க். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 51% ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் யாரு? கவர்மெண்ட் பேங்க் தான். அண்ட் இதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷெட்யூல்டு பேங்க்குக்கு 5 lakh, அதாவது மினிமம் கேபிட்டலைஸ்டு பேங்க் வந்து, அது என்ன சார் 5 lakh தான் சொல்றீங்க, 5 லட்சம் இருந்தாலே ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னா, இதுல ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. இந்த ஷெட்யூல் பேங்க் கீழே தான் யார் யார் வராங்க? கமர்ஷியல் பேங்க்ஸும் வராங்க அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் வராங்க, அதாவது ஷெட்யூல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் வராங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இதே ஷெட்யூல் பேங்க் கீழே 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண, ஐ மீன் கேபிட்டல் வச்சிருக்க கோஆபரேட்டிவ் பேங்க்கும் இயங்குது, 500 கோடி இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்கும் இயங்குது இந்த ஷெட்யூல் பேங்க் மூலியமா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஹூண்டாய் ஷோரூம் போறீங்க ஒரு கார் வாங்குறதுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம், நான் சொல்றது எக்ஸாம்பிளுக்கு, இன்னைக்கு நடைமுறைக்கு சொல்லல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்க கையில வந்து
ஒரு 2 லட்சம் இருக்குன்னா அந்த 2 லட்சத்துக்கும் அவங்ககிட்ட கார் இருக்கும். அதே இது உங்க கையில ஒரு 35 லட்சம் இருக்குன்னா அந்த 35 லட்சத்துக்கும் ஹூண்டாய் கம்பெனி கீழே வந்துட்டு கார் இருக்கும். அதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? வெதர் உங்களுக்கு தேவை கார், உங்ககிட்ட இதான் பட்ஜெட். ஓகேவா? சோ 2 லட்சத்துக்கும் கார் இருக்கு, 35 லட்சத்துக்கும் கார் இருக்கு. அதுதான் இதோட எக்ஸாம்பிள். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் பேங்க்குக்கு என்ன சார் 5 lakhs தான். சோ இந்த காரோட எக்ஸாம்பிளை ஞாபகமா வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்கிங்கில் பேங்க்ஸில் வந்து ஷெட்யூல்டு பேங்கை பற்றி பார்த்துட்டோம். இந்த ஷெட்யூல்டு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட எத்தனாவது ஷெட்யூலில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆர்பிஐயில் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஒன்று இருக்கும், செகண்ட் ஷெட்யூல் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு பேங்க்ஸ் எல்லாமே யாரை ஃபாலோ பண்ணுறாங்க? ஆர்பிஐயில் செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் அண்டர் 1934. ஓகேவா? இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுக்கு அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது தான் அந்த பெய்ட் அப் கேபிட்டல். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மினிமம் பெய்டு கேபிட்டல் ஃபார் அ ஷெட்யூல்டு பேங்க் எவ்வளோ பார்த்தோம்? 5 lakh பார்த்துருந்தோம். அண்டு அதுக்கு அடுத்தது கமர்ஷியல் பேங்குக்கு நம்ம எவ்வளோ கேபிட்டல் பார்த்துருந்தோம்? 500 crores பார்த்துருந்தோம். ஸோ இது ரெண்டுமே முக்கியமான கேள்விகள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. And most important thing, scheduled banks has to maintain CRR and SLR. ஸோ இந்த CRR and SLR பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி MPC மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லிட்டு அதை பற்றி இன்டெப்த்தாக பார்க்குறப்போ இந்த CRR and SLR பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த MPC நான் சொன்னேன் இல்லைங்களா, மானிட்டரி பாலிசி கமிட்டி, இதில் என்ன நம்ம மேக்ஸிமம் பார்ப்போம்னா ரெப்போ ரேட்ஸ் அண்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ஸ். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அடுத்தடுத்த டாபிக்ஸில் இதை பற்றின டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் இதோட பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியாக இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடியே பார்த்தோம், வாட் இஸ் கவர்மெண்ட் பேங்க், அதாவது நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்னா என்ன. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மினிமம் 51% ஆஃப் ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அது வந்து நேஷனலைஸ்டு பேங்க் தான். ஸோ இந்த நேஷனலைஸ்டு பேங்க் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில், அதாவது 1969 ஜூலை அப்போ வந்து 14 கமர்ஷியல் பேங்க் இருந்தது. அதாவது பெரிய கமர்ஷியல் பேங்க் வந்து 14 பேங்க் இருந்தது 1969. லேட்டர் 1980 April 15 அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 6 பேங்க் ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட அந்த 1980 கணக்கில் பார்க்குறப்போ 27 பேங்க் இருந்தது. என்னது? நேஷனலைஸ்டு பேங்க் who are occupying 51% ஆஃப் ஷேர்ஸ். இது நாளடைவில் என்ன ஆச்சு? 21 பேங்க் ஆச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா 12 நேஷனலைஸ்டு பேங்காக இருக்கு. ஏன் சார் 27 பேங்க் இருந்தது, அதுக்கு அடுத்து ஒரு 30-35 பேங்காக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கோமே, அதை ஏன் வந்து 21 அடுத்தது 12 பேங்காக குறைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட் அதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் அதிகப்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால நிர்வாகம் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதே வந்து பிரான்ச்சஸ் எல்லாமே இப்போ நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து குறைக்கல, பேங்க்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ பேங்க்ஸை மெர்ஜ் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ 12 நேஷனலைஸ்டு பேங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க், அலகாபாத் பேங்க் எல்லாம் மெர்ஜ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மெர்ஜ் பண்ணதுனால 12 பேங்காக இருக்குது. இது எதற்காக அப்படின்னா மெயின் பர்பஸ் எதுக்கு? நிர்வாகம். ஒரு கம்மியாக இருக்கக்கூடிய ஆஃபீஸை ரொம்ப ஈஸியாக ஸ்பீடாக நிர்வாகம் பண்ணலாம். ஓகேவா? லூக் அண்ட் கார்னர் நம்ம வந்து நல்லா நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிக்காக தான் பேங்க்ஸோட எண்ணிக்கையை வந்து குறைச்சிருக்காங்க. அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன்னொன்று என்ன அப்படின்னா, அதாவது இந்த 2025 நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $5 trillion. $5 trillion தான் வந்து நம்மளோட இந்த 2025 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி, முன்னாடியே சொன்னேன், கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாமே கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே எதை நோக்கி இப்போ பிரயாணம் பண்ணுவாங்க? ப்ராஃபிட்டை நோக்கி தான் பிரயாணம் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இதை கொஞ்சம் நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா மட்டும்தான். அண்டு இப்போ கிளாஸஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இதை தயவு செஞ்சு ஒரு நோட்ஸாக எடுத்து வைங்க. நான் ஃபர்ஸ்ட் இதுலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கிளாஸாக பார்க்குறீங்கன்னா திரும்ப கிளாஸாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மனசில் நிற்காது.
அதுக்கு ஒரு நோட்டு போட்டு தயவு செஞ்சு இப்போ நம்ம கொடுக்குற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேங்கிங் அவேர்னஸோட பார்ட் 2 கிளாஸ் வந்து எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துருக்கும். ஐ மீன் கொஞ்சம் ஈஸியாக சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு பார்ட் 3 கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெடியூலில் கொடுப்போம். அடுத்த ஷெடியூல் வித்தின் 1 or 2 டேஸில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். ஸோ தொடர்ந்து விஸ்டா அகாடமியோட நாட் ஓன்லி பேங்கிங் அவேர்னஸ் எல்லா கிளாஸஸுமே பாருங்க. உங்களுக்கு எளிமையா புரியணும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக் லெவல்ல இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க யாராவது இந்த வீடியோஸ் எல்லாம் அப்படின்னா நான் எல்லாருமே கேட்கறதா இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது அது கண்டிப்பா யூஸ் ஆகும், டெஃபினட்டா யூஸ் ஆகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் நினைக்கிறோம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு எளிமையாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சீரியஸ்லி ரொம்ப எளிமையாக கொடுக்குறோம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க, பட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ மென்மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் பேங்கிங் அவேர்னஸ் பார்ட் 3. தேங்க்யூ.